இதெல்லாம் விசாரணை தான் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, 1888 ஒரு தாத்தா சாமிக்குன்னு எழுதி வச்சதை 2026 ஒரு நாள் லீவ் பார்த்து எழுதிக்கலாம்னு யாரோ கணக்கு போட்டாங்க பார்த்தியா? பல்லே கில்லாடுறா இவனுங்க. இதெல்லாம் விசாரணை தான் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, 1888 ஒரு தாத்தா சாமிக்குன்னு எழுதி வச்சதை 2026 ஒரு நாள் லீவ் பார்த்து எழுதிக்கலாம்னு யாரோ கணக்கு போட்டாங்க பார்த்தியா? பல்லே கில்லாடுறா இவனுங்க. தமிழ்நாட்டு அரசியலில் அன்றைக்கி நடக்கிற முக்கியமான நகர்வுகளை ஆழமாக ஆதாரத்தோடு அலசுறது தான் இந்த மேடையோட வேலை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க, வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பல உறவுகளே போய் சேரும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் அரசியல் மேடை. அனைவருக்கும் மாலை வணக்கம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நடுவில் போகிறீங்கன்னா ஒரு வேலை ஏதாவது பிடிக்கலன்னா ஏன் போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதை நாங்கள் மாற்றிக்கிறோம். ஏதாவது இது உங்களுடைய ஷோ, உங்களுடைய சேனல். இன்றைக்கி மேடையில் 3 கதை, 3 வெவ்வேறு களம். ஒன்று பழனி கோயில் நில வழக்கு. 137 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாத்தா எழுதி வச்ச தானத்தில் ஆரம்பித்து நேற்று நடந்த சிபிசிஐடி சோதனை வரைக்கும் முழு கதையும் இன்னைக்கு ஒரே மேலில் அடுக்க போகிறேன். 2 ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. நேற்று முழு கதையை சொன்ன இன்னைக்கு அந்த கதையோட மிக முக்கியமான தேதி பக்கத்தில் நிற்குதுங்க, ஜூலை 22ஆம் தேதி. 3 சைதாப்பேட்டை MC ராஜா மாணவர் விடுதி. முதல்வர் உள்ள நுழைஞ்ச 24 மணி நேரத்தில் அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் நம்பவே கஷ்டப்படுவீங்க. விசாரணை களம், நீதி களம், நிர்வாக களம் 3லையும் இந்த ஆட்சியோட பாணி ஒன்று தான். பேச்சு இல்லை, ஆக்ஷன், ஃபேக்ட் பை ஃபேக்டாக போவோம். முதல்ல இந்த நிலத்தோட வேரில் போவோம். அதில் முக்கியமான கட்டங்கள், அதாவது நாம் ஏற்கனவே பேப்பரில் பார்த்த தகவலோட அப்படியே ஒத்து போகுது. அந்த கதை இதுதான். 1888, ஆமாங்க, 1888 பாலசமுத்திரத்தை சேர்ந்த குப்புசாமி மணியக்காரங்கிற ஒரு பெரியவர் சுமார் 1.4 ஏக்கர் நிலத்தை பழனி மடத்துக்கு தானமாக எழுதி வச்சார். அன்னைக்கு அவர் நினைச்சது ஒன்று தான், இது சாமி சொத்து, ஊரோட சொத்து. ஸோ அந்த மடம் இன்னைக்கு அறநிலையத்துறை கண்காணிப்பில் இருக்குது. சரிங்களா? ஸோ 2025 செப்டம்பர் இதே நிலத்தில் இருந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு போட்டுச்சு. ஸோ மடத்தோட நிர்வாகத்துக்கு ஒரு பொறுப்பாளரும் நியமிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அந்த இடம் பக்தர்களுக்கே இலவசமாக நிறுத்தும் இடமாக கூட இருந்துச்சு. இதுதான் சேனல் சொல்கிற பின்னணி. 2026 மார்ச் தனியார் தரப்பு ஒன்று இந்த நிலத்தை தங்க பேரில் பதிவு பண்ண முயற்சி பண்ணுச்சு. அப்போது இந்த சார் பதிவாளர் அலுவலகம் மறுப்பு சீட்டே கொடுத்துருச்சு, இதை பதிவு பண்ண முடியாதுன்னு. ஏப்ரலில் அவங்க கோர்ட் பக்கமும் போனாங்க. ஆவணங்கள் சரியாக இருந்தால் பரிசீலிக்கலாம்ங்கிற அளவில் தான் உத்தரவு வந்துச்சு. ஜூலை 2ஆம் தேதி மடத்தோட பொறுப்பாளர் தரப்பில் இதை பதிவு பண்ண வேண்டாம்னு எழுத்துப்பூர்வமாக கடிதம் போயிடுச்சு. இப்போது ஜூலை 6 இங்கே தான் கதை திரும்புது. வழக்கமாக அந்த அலுவலகத்தில் இருக்கிற சார் பதிவாளர் அன்னைக்கு லீவில், ஓகேங்களா? கொடைக்கானலில் இருந்த இன்னொரு சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் வரவழைக்கப்பட்டு மறுப்பு சீட்டு கொடுத்த அதே நிலம் அந்த ஒரே நாளில் பதிவாகி முடிஞ்சிருச்சு. ஸோ வந்தவர் அன்னைக்கே திரும்பியும் போயிட்டாப்ல அந்த பதிவை முடிச்சுட்டு. இதுதான் நம்ம சீக்வன்ஸ். ஸோ பதிவு நடந்ததும் அதை சுற்றி இப்போ விசாரணை நடக்கிறதும் பேப்பர்லேயும் உறுதியான உண்மை தான். யோசித்து பாருங்கள், மறுப்பு சீட்டு வாங்கின ஒரு நிலம் ஒரு லீவ் நாளில் ஒரே நாள் வேலையில் 100 கோடி மதிப்பில் தனியார் பேருக்கு போகுது. ஸோ விற்றதா சொல்லப்படுவரோட அடையாளமே இப்போது கேள்விக்குறியாக நிற்குது. வாங்கினவங்களோட வசதி நிலைமையை பற்றி எதிர்க்கட்சி தரப்பில் கேள்வி எழுப்புது. இதெல்லாம் விசாரணை தான் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, 1888 ஒரு தாத்தா சாமிக்குன்னு எழுதி வச்சதை 2026 ஒரு நாள் லீவ் பார்த்து எழுதிக்கலாம்னு யாரோ கணக்கு போட்டாங்க பார்த்தியா? பல்லே கில்லாடுறா இவனுங்க. ரைட்டு, சரி. இப்போது இந்த அரசு என்ன பண்ணுச்சுன்னு நம்ம பார்க்கலாம். 1, பதிவு பண்ண சார் பதிவாளர் உடனே சஸ்பெண்ட். வழக்கு லோக்கல் லெவலில் நிற்காம சிபிசிஐடி கிட்ட போயிடுச்சு. 7 சட்ட பிரிவுகளில் வழக்கு. இதுவரைக்கும் 4 பேர் கைது. 2, அவருக்கு நீதிமன்றம் நிபந்தனையோட முன்ஜாமீனும் கொடுத்துச்சு. ஒரு தெளிவுங்க, முன்ஜாமீன்னா விடுதலை இல்லை, சரிங்களா?
கைது ஆகாமல் விசாரணையை சந்திக்கிற அனுமதி. ஓகேங்களா, அவ்வளோதான். அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஜாமீன் வாங்கின மறுநாள் அவரோட வீட்டில் சிபிசிஐடி அதிரடி சோதனை பண்ணுச்சு. ஸோ ஜாமீன் வந்து ஒரு பேப்பர் தான், விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி. ஸோ அந்த பேப்பர்னால மிஷினை நிறுத்த முடியாது. ஓகேங்களா. ஸோ 3 இது சின்ன சோதனை இல்லைங்க. டிஐஜி தங்கம் தமையன் தலைமையில் திண்டுக்கல், பழனி, சிவகங்கை, விருதுநகர், மதுரைன்னு 5 மாவட்டங்களில் 20க்கும் மேற்பட்ட போலீஸார் ஒரே நேரத்தில். ஸோ அவரோட மாமனார் வீடு, திமுக பிரமுகர்கள் சிலரோட வீடுகள், எல்லா இடத்துலையும் சோதனை. வங்கி கணக்கு விவரங்கள் கையில் எடுக்கப்பட்டிருக்குங்க. பணம் எங்கேருந்து வந்துச்சு, எங்கே போச்சு, அந்த வழி தான் இப்போ போய் தேடப்படுது. ஸோ 4வது, பதிவு நடந்த நாளுக்கு முன்பின் ஒரு வாரத்தோட சிசிடிவி காட்சிகள் ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாட்களில் அந்த அலுவலகத்துக்கு யாரெல்லாம் வந்தாங்க போனாங்க ஒவ்வொரு முகமும் பார்க்கப்படுது. 5வது, விற்றவரும் வாங்கினவர்களும் இன்னும் தலைமறைவு. தேடுதல் வேட்டை நடந்துட்டு இருக்கு. கூடவே இன்னொரு உத்தரவு, ஆகஸ்ட் 3ல இருந்து சம்மந்தப்பட்டவர் தினமும் விசாரணை அலுவலகத்தில் நேரடியாக ஆஜராகணும்னு. ஸோ தினமும் லீவு நாள் பார்த்து வேலை பண்ணவங்களுக்கு இனி தினமும் விசாரணை அறை தான் முகவரிங்க. ஸோ இதை விட ஒரு அரசு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்? கோயில் சொத்துனா அது யாருக்கோ சொந்தமான சொத்து இல்லை. ஸோ வரிசையில் நின்று சாமி கும்பிட்ற ஒவ்வொரு குடும்பத்தோட சொத்து இல்லையா? அதை தொட்ட விசாரணை எப்படி ஓடும்னு இந்த வழக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு பாடமாக வந்து நிற்குங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அதாவது இப்போ நான் உங்களுக்கு அப்படியே அழகாக டேட் பை டேட் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் புரியும்படி ஈஸியாக சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். ஸோ இன்னொரு விஷயங்க, இந்த வழக்கை வச்சு சமூக வலைத்தளத்தில் சிலர் ஜாதியை இழுத்து விஷம் பாம்பு மாதிரி மாறுறாங்க. ரொம்ப அநாகரிகமாக இருக்குது. யாரும் நம்ம ரமேஷ் அமைச்சர் மேலே அந்த நிலைப்பாட்டை இன்றைக்கும் ஒரே ஒரு வழியில் நான் சொல்லிடுறேன். தப்பு பண்ணால் அது தப்பு பண்ணின ஆளோட எங்கேயுமே தப்பு பண்ணால் அது தப்பு தான். அது ஜாதியோ மதமோ அதெல்லாம் எந்த பேச்சும் இடமே இருக்காது இந்த ஆட்சியில். ஸோ ஜாதி பேசி அவதூறு பரப்புறவங்க மேலே யாராக இருந்தாலும் சட்டப்படியாக நடவடிக்கை எடுங்கன்ற நான். ஸோ கோர்ட்டில் வழக்கு நடக்கட்டும். இந்த ஃபேஸ்புக்கிலலாம் தீர்ப்பு யாரும் சொல்ல வேணாம். சிபிசிஐடி என்ன கண்டுபிடிக்குதுன்னு ஒவ்வொரு அடியையும் நம்ம காலை குரல்லையும் நம்ம இந்த மேடையிலையும் சொல்லிகிட்டே தான் இருக்க போகிறோம். சரிங்களா? அதனால் உறவுகளே, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரியை, ஒரு மனுஷனை வந்து எவ்வளோ கார்னர் பண்ண முடியுமோ க்ளீனாக தெரியுது. ஒரு விஷயம் நம்ம ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். இவ்வளோ முன்னெடுப்பும் எடுத்தது இந்த அரசு தான். இதே போன அரசாக இருந்ததுன்னா உண்மையாக சொல்கிறேன், அழகாக மீடியாவையும் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மீடியா அகைன்ஸ்டாக செயல்படுற மீடியா மட்டும் அதை போட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. மீது எல்லாரையும் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்த்துருப்பாங்க. சரியா? ஏன்னா அரசு அந்த இயந்திரமே அவங்க கையில் இருக்குது. இங்கே அப்படி பண்ண முடியாது. ஒரு தனிப்பட்ட நபர் தப்பு பண்ணலாம் நினச்சா கூட இந்த மொத்த பேட்டர்ன் ஆஃப் டிவிகே கவர்மெண்ட் அப்படின்றது ஊழலுக்கு ஆதரவான ஒரு அரசு கிடையாது. ஊழலுக்கு எதிரான அரசுன்னு பல உதாரணங்கள் நம்ம பார்த்தாச்சு. இந்த 60 நாட்களில் பல சம்பவங்களை பார்த்தாச்சு. அப்படி இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. யாரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சம்மதமே இல்லாமல் மினிஸ்டரை கார்னர் பண்ணுறதுலாம் அபத்தமாக பொதுமக்களுக்கு தெரியுது. கார்னர் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஆக்ஷனை வந்து எடுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு தான். இந்த அரசு வந்து தொடர்ந்து அவங்க தான் முன்னெடுத்து இதை வந்து கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது பைத்தியக்காரத்தனமா, லூசத்தனமா, கேனத்தனமா, சரியா, விஷயமே புரியாமல் அவங்க ஒரு இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணுறதுலாம் வந்து அந்த அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சொல்லி பைத்தியக்காரமாக ஃபேஸ்புக்கில் ஜாதியை வச்சு பேசியிருக்காங்க. மென்டல் பசங்க, அறிவு வேணும். சரியா? ஒரு பெரிய ஒரு ரொம்ப சங்கடமாக இருக்குது இந்த மாதிரி பேச. இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி அபத்தமாக பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் அந்த ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு ரொம்ப கேனத்தனமாக ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. நல்லாவே இரிட்டேட் ஆகுது பார்க்கும்போது. சரிங்களா? அதெல்லாம் தவறு. ஸோ அதாவது யாராக இருந்தாலும் ஆக்ஷன் எடுப்பாங்க. முதல்வர் விஜயும் சொல்லிட்டாரு, தெரிஞ்சவன் தெரியாதவன் கூட இருந்தவன் இத்தனை வருஷமாக உழைச்சவன்லாம் பார்க்கவே மாட்டேன், தூக்கி அடிச்சிடுவேன் அப்படின்ட்டாப்ல யாராக இருந்தாலுமே. அப்படி இருக்கும் போது சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அபத்தமாக இருக்குது. தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்கன்ற. இந்த ஜாதி சொல்லி பேசலாம், முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு வேண்டுகோளாகவே நான் வச்சிடறேன் மக்கள் சார்பாக. சரி, அடுத்தபடியாக ஆம்ஸ்ட்ராங் கதவு திறந்தாச்சு, இனி முத்திரை தான் பாக்கி. இப்போ 2வது களம் நீதி களம்ங்க. இங்கேயும் அதே அளவுகோல் தான், கதை இல்லை ஆவணம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு வரைக்கும் கோர்ட் ரெக்கார்டும் பேப்பர் ஆதாரமும் இருக்குது. வாங்க பார்க்கலாம். கே ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழ்நாடு மாநில தலைவர், வடசென்னை மண்ணிலிருந்து வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட அம்பேத்கரிய இயக்கத்தோட குரலாக நின்றவருங்க அவரை பற்றி அந்த சமூகத்தில் சொல்லப்படுற விஷயம், படிக்க முடியாத எத்தனையோ பிள்ளைகள் சட்டம் படிக்க வச்சு ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்களை உருவாக்கினவர். அப்படிப்பட்ட மனுஷன்
2024 ஜூலை 5ஆம் தேதி சென்னையில் தன்னோட வீட்டு பக்கத்திலேயே கூலி கும்பலால் கொலை செய்கிற அந்த கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டார். ஸோ காவல்துறை 11 பேரை வந்து கைது பண்ணிச்சு. இந்த வழக்கோட ஒரு முக்கியமாக குற்றம் சாட்டப்பட்டவர் என்கவுண்டரில் வந்து உயிரிழந்தார். மேலே பார்த்தா வழக்கு ஓடுற மாதிரி தான் தெரியும், ஆனால் குடும்பத்தோட கேள்வி வேறு. கையில் கத்தி பிடிச்சவங்க மட்டும்தான் கதையா, பின்னாடி இருந்தது யாருங்க? கத்தி பிடிச்சவங்க மட்டும் கதைக்காரன் கிடையாது. ஸோ அரசியல் தொடர்பு இருக்குன்னு குடும்பமே வெளிப்படையாக சொன்னிச்சு. அதனால தான் ஆம்ஸ்ட்ராங்கோட சகோதரர் ஹைகோர்ட் போய் இந்த வழக்கை சிபிஐ விசாரணுன்னு மனு போட்டார். 2025 செப்டம்பர் 24 சென்னை ஹைகோர்ட் அந்த மனுவை ஏற்று வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவு போட்டுது. ஹைகோர்ட்டே மாநில அமைப்பு போதாதுன்னு சொல்லுதுன்னா அந்த வழக்கு மேலே எவ்வளோ பெரிய கேள்விக்குறி இருந்துச்சுன்னு யோசிங்க உறவுகளே. இப்போ அந்த கதையோட மையம் ஹைகோர்ட் சிபிஐக்கு உத்தரவு போட்டதும் அப்போதைய இருக்கிற திருட்டு திமுக அரசு சரி குடும்பம் கேட்குது சிபிஐ பார்க்கணும்னு விலகி நின்றுச்சா? எப்படி நிற்பானுங்க? இல்லை, அந்த உத்தரவை ரத்து பண்ண கோரி சுப்ரீம் கோர்ட்டுக்கே போச்சு. யாராவது இதை பண்ணுவாங்களாங்க? அரசோட வாதம் என்ன தெரியுமா? தமிழ்நாடு போலீஸு விசாரித்து குற்றப்பத்திரிகையை போட்டாச்சு, சிபிஐ தேவையில்லை அப்படின்னு. இது ஒரு நொடி அசை போடுங்க. அப்படி யோசிங்களேன். கொலையான தலைவரோட சொந்த குடும்பம் சிபிஐ வேணும்னு கோர்ட்டில் நிற்குதுங்க. அதே கோர்ட்டில் எதிர்த்தரப்பாக நின்று சிபிஐ வேணான்னு வாதாடுறது யார் தெரியுமா? அரசு. கேவலம், அசிங்கமாக இருக்குதுங்க. உண்மையாகவே ஒரு மானங்கட்ட அரசுங்க அது. ஒரு அம்மாவோட புருஷன் போனால் அந்த வீடு கேட்குறது வந்து பணம்லாம் இல்லைங்க, பதவி கிடையாது. உண்மை என்னங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு எதிராக வக்கீலை வச்சு வாதாடின அரசு ஒரு அரசாக இது கன்றாவி பிடிச்சவனுங்க. சுப்ரீம் கோர்ட்டும் 2025 அக்டோபரில் சொல்லிடுச்சு ஹைகோர்ட் உத்தரவு தொடரும் அப்படின்னு. சிபிஐ விசாரணை தடை இல்லை. ஆனாலும் அந்த மேல்முறையீட்டு மனு அங்கேயே தான் கிடந்துச்சு. அந்த வழக்கோட தலைமையில தொங்குற கத்தி மாதிரி. ஜூலை 15, 2026 சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு அரசு இடையூட்டு மனு தாக்கல் பண்ணிச்சுங்க. சிபிஐக்கு மாற்றி ஹைகோர்ட் போட்ட உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெறுகிறோம். ஒரே வரி, அந்த வரிக்குள்ளே இருக்கிறது, நாங்கள் சிபிஐக்கு எதிராக நிற்க மாட்டோம், விசாரணை நடக்கட்டும், உண்மை வெளியே வரட்டும். ஸோ தினமலரில் வந்து இதை எப்படி எழுதிச்சு தெரியுமாங்க? திமுக அரசின் முடிவை மாற்றிய விஜய் அரசு. இது வந்து நான் கொடுத்த டைட்டில் இல்லைங்க, ஒரு பேப்பரில் கொடுத்த டைட்டில் தினமலரில். கோர்ட் வாசலில் நிற்கிற ஒரு குடும்பத்துக்கு அரசு எதிர்த்தரப்பாக நிற்கிறத எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது எப்படின்னா சொல்லலே தெரிலங்க. இப்போது ஒரு அரசு அந்த குடும்பத்துக்கு பக்கபலமாக நிற்கிதுங்க. இதுதானங்க மாற்றம். இந்த நகர்வுக்கு அந்த சமூகமே என்ன சொல்லிச்சு தெரியுமா? 2 பேப்பரில், மாலை முரசுலையும் மாலை மலர்லையும் பிஎஸ்பி மாநில தலைவர் தரப்பில் முழு பக்க நன்றி விளம்பரங்க. அதில் இருக்கிற வார்த்தை அப்படியே சொல்ல கேளுங்க. முந்தைய திமுக அரசின் இடைக்கால தடையினை தற்போதைய சமூக நீதி, எப்படி சமூக நீதி தாவேக அரசு விலக்கி கொண்டுள்ளது அப்படின்னு அதை எழுதி முதல்வர் விஜய்க்கு நன்றி சொல்லியிருக்காங்க. சமூக நீதியை பட்டையாக பேசினவங்க கோர்ட்டில் எதிர்த்தரப்பாக நின்னாங்க. அந்த வார்த்தையை அதிகம் பேசாத இந்த அரசு அதை ஒரு கோர்ட் மனுவாக மாற்றி காட்டியிருக்குங்க பேப்பரில். செயல்பாடு, செயல். இன்னொரு பதிவு, சவுக்கு சங்கத்தோட தங்களோட நிகழ்ச்சி சொன்னபடி ஆம்ஸ்ட்ராங்கோட 2ஆம் ஆண்டு நினைவு நிகழ்வில் இயக்குனர் ரஞ்சித், வெற்றிமாறன், ஷாலின் மரியா, லாரன்ஸ் உள்ளிட்டோர் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்கணும்னு குரல் கொடுத்தாங்க. ஸோ இது அவரோட நிகழ்ச்சியில் வந்து தகவல். ஸோ அதாவது இது வந்து ஒரு கட்சியோட கோரிக்கை மட்டும் கிடையாதுங்க. ஒரு கலை, சட்டம், சமூக இயக்கம்னு பல தரப்போட குரலுங்க. அந்த எல்லா குரலுக்கும் இப்போ ஒரு பதில் கிடைச்சிருக்கு. இந்த கதையில் அதிகம் பேசப்படாத ஒரு பக்கம் எனக்கு என்ன தெரியுமா? ஆம்ஸ்ட்ராங்கோடைய மனைவி பொற்கொடி அவர்கள் தலைவர் போனதும் கட்சி தலைவர் பதவியும் வந்து பார்த்தா வேற ஒருத்தருக்கு போயிடுச்சுங்க. போர்க்கொடிக்கு கிடைச்சது ஒரு ஒருங்கிணைப்பாளர் பதவி மட்டும்தான். 500க்கும் மேற்பட்ட ஆதரவாளரோட கட்சி மேலிடம் வரைக்கும் போய் நின்னாங்க. கடைசியில் இருந்த பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டாங்க. தலைவரோட 1ஆம் ஆண்டு நினைவு நாள் அன்னைக்கு அவரோட நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திட்டு சொந்தமாக ஒரு கட்சி தொடங்கினாங்க. இது நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, தலைவர் வந்து உசுரோடு இருந்தப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சுற்றி நின்ன கூட்டத்தில், எல்லாருமே அவர் சுற்றி நின்ன கூட்டத்தில் அவர் போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டு வாசல் நின்னது ரொம்ப கம்மியானவங்க தாங்க. கட்சிக்குள்ளே பதவி சண்டை, அப்புறம் அதே மாதிரி கோர்ட்டில் வந்து அரசோட எதிர்வாதம், அந்த குடும்பம் எல்லா பக்கமும் தனிச்சு நின்றுச்சுங்க.
அப்படி எல்லாரும் கைவிட்ட இடத்துல தான் இப்போ நீதியோட வாசல் திறந்துருக்குங்க. இந்த இந்த அரசு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கு தெரியுமா? இப்போ எல்லா கண்ணும் ஒரே தேதி மேலே தான், ஜூலை 22. அதனால தான் இந்த டாபிக் இப்போ நான் பேசுகிறேன். சுப்ரீம் கோர்ட் இன்னும் 3 நாள் தான் இருக்குது. வாபஸ் மனு மேலே அன்றைக்கி தான் முத்திரை விழணும். அது விழுந்தால் சிபிஐ விசாரணைக்கு இருந்த கடைசி தடையும் விலகுது. 2 வருஷமாக ஒரு விதவை அவங்க கேட்ட உண்மை என்னங்கிற கேள்விக்கு பதில் தேடுற வேலை முழுவீச்சில் ஆரம்பிக்கும். ஒரு தலைவர் விதைச்சது வீணாக போகாது. அவர் உருவாக்கின ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்களில் யாரோ ஒருத்தர் நாளைக்கு இந்த வழக்கோட தீர்ப்பை கையில் பிடிச்சி நிற்கலாம். அந்த நாளுக்கான கதவு திறந்திருக்கு. இனி முத்திரை தான் பாக்கி. அன்றைக்கி என்ன நடக்குதுன்னு அதே நாள் இந்த அரசியல் மேடையிலையும் மறுநாள் எப்பவும் போல் காலை குரலில் நான் சொல்கிறேங்க. ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். இதை தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா இந்த திமுக அரசு எவ்வளோ மட்டமான அரசு, ரொம்ப கேவலமான அரசு, ஒரு மானங்கட்ட அரசு, சமூக நீதிக்கு ஒரு துரோகமான அரசு, வாயில தான் சொல்லுவானுங்க, மகா மட்டமானவனுங்க, இதுக்களே ஒரு மோசமான வார்த்தை என்னவோ அந்த வார்த்தையை வச்சுக்கோங்க, சரியா? அப்படின்றதுக்கு இந்த கேஸ் ஒரு சாட்சிங்க. மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு என்ன சிபிஐ விசாரணை பண்ணால் உனக்கு எங்கே வலிக்குது, உனக்கு எங்கே குத்துது? விசாரணை பண்ணி போட்டுமே. உனக்கு அந்த மடியில் பயம் இருக்குது, அந்த கனம் இருக்குது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த கேஸ் விஷயத்தில் முக்கியமான அரசியல்வாதிகளும் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் சம்மந்தப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இதில் உள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இப்போது 3வது களம் நிர்வாக களம். இதுதான் இன்னையோட கடைசியாக ஒரு களம். அதாவது ஒரு ஃபீல் குட் கதை அப்படின்னு சொல்லுவாங்களே, ஆனால் வெறும் ஃபீல் குட்லாம் இல்லை, ஒரு ரெக்கார்டோட நான் சொல்கிறேன், சரிங்களா? ஜூலை 17 வெள்ளிக்கிழமை சென்னை சேதாப்பேட்டை சுமார் 60 வருஷம் பழமையான எம்சி ராஜா சமூக நீதி மாணவர் விடுதிங்க. எந்த முன்னறிவும் இல்லாமல் முதல்வர் விஜய் நேரடியாக உள்ள நுழைஞ்சாரு. கூட சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார். ஊழியர்கள் அதிர்ந்து போனாங்கன்னு அன்றைக்கே செய்திகள் வந்துச்சு. சில நாள் முன்னாடி எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையிலும் இதே மாதிரி ஒரு திடீராக போனார். அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் இல்லைங்க, இது பார்த்தா ஒரு ஸ்டைல் மாதிரி. இது இப்போ போவார்லாம் கிடையாது, எப்போ எங்கே வேணால் வருவார். ஸோ அங்கே நடந்த மிக முக்கியமான காட்சி இது. மைக் இல்லை, மீடியா ஏற்பாடு இல்லை. ஒரு மாணவன் பார்த்தீங்கன்னா முதல்வர் கண்ணை நேராக பார்த்து குறைகளை ஒவ்வொன்றா அடிக்கினான். உணவில் புழு வருது, கழிப்பறை சுகாதாரம் இல்லை, தண்ணீர் தட்டுப்பாடு, வாலிபால் மைதானம் பூட்டி கிடக்கு, காப்பாளர்கள் இழிவாக பேசுகிறாங்க, இரவு 10 மணிக்கு கதவு பூட்டிட்டா லேட்டாக வர பிள்ளைங்க வெளியிலேயே தூங்கணும். இப்படி மாநிலத்தோட முதல்வர் முன்னாடி ஒரு விடுதி மாணவன் பயப்படாமல் இதை சொல்ல அங்கேயே முடிஞ்சுது. அவ்வளோதான். ஸோ அது சொல்ல முடிஞ்சிச்சேன், அதை போது சொல்லுங்கள். ஸோ அந்த அறைக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு அப்படின்றதுக்கு இதுதான் அடையாளம். யார் எந்த முதல்வரை பார்த்து ஒரு மாணவன் இப்படி சொல்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்ச கூட நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி எவ்வளவோ வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். போன அரசில் இருந்த முதல்வர்லாம் எதாவது கேட்டிருப்பாரா? வாய்ப்பே கிடையாதுங்க. அப்படி கேட்டிருப்பாருன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அவர் கேட்க மாட்டான்னு சொல்கிறது நான் 100 ஆதாரம் வச்சுருக்கேன் வீடியோவோட. ரைட், சரி. பொதுவாக இந்த மாதிரி ஆய்வுகளுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? பரிசீலிக்கப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிற வார்த்தை வரும். போன ஆட்சி மாதிரி ஏன்னா ஒரு வீடியோ வரும், முடிஞ்சு போச்சு. அந்த வார்த்தைக்கு பொதுவாக காலாவதி தேதியே கிடையாது. சரி, இங்கே என்ன நடந்துச்சு? 24 மணி நேரத்துக்குள்ள மாணவர்கள் சொன்ன கோரிக்கைகளை சமூக நீதித்துறை மூலமாக நிறைவேற்றப்பட்டதாக செய்திகள் வந்திருக்குங்க. லிஸ்ட்டாக சொல்கிறேன் கேளுங்க. 1, விடுதியோட உணவு பட்டியலை முழுசாக மாற்றம் பண்ணியிருக்காங்க. 2, தட்டுப்பாடுன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருந்த இட்லியும் சப்பாத்தியும் மறுபடி வர ஆரம்பிச்சிருக்கு. 3, பூட்டி கிடந்த வாலிபால் மைதானம் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ பிள்ளைங்க விளையாடலாம். 4, இரவு 10 மணிக்கு கதவு பூட்டல் நிலை மாறி இரவு 12 மணி வரை விடுதிக்குள்ளே வர அனுமதிங்க. 5, இனி உணவு தரம் தொடர்ந்து சரியாக இருக்கான்னு பார்க்க தனி கண்காணிப்பு குழு அமைப்பு. யோசிங்க, வெள்ளிக்கிழமை ஒரு பிள்ளை சாப்பாடு வாயில் வைக்க முடியலன்னு சொன்னால் சனிக்கிழமை அவன் தட்டில் இட்லி வந்துச்சு. அரசாங்கங்கிறது இப்படி தான் வேலை பண்ணணுங்க. காப்பாளர் நடத்தை, பாதுகாப்பு மாதிரி மற்ற புகார்கள் மேலே அதாவது என்ன நடவடிக்கைகள்னு இன்னும் விவரம் வரணும். அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். உண்மையாக சொல்கிறேன், சூப்பருங்க, உண்மையாக சொல்கிறேன், சூப்பர். ஸோ இந்த ஆய்வுகளில் ஒரு விஷயம் கவனிங்க. முதல்வர் அங்கே போய் பெரிய மேடை பேச்சு பேசலை, கேட்டதை எழுதி வாங்கினார். 24 மணி நேரத்தில் வேலை நடந்துச்சு. அமைச்சர் வன்னியரசு சொல்லியிருக்காரு முதல்வரோட ஆய்வுகள் அடுத்தடுத்து தொடரும்னு. ஸோ அமைதியாக இருக்கிற ஆட்சி தூங்குகிற ஆட்சி இல்லை. கேட்குதா அங்கிள்? எப்போ எந்த கதவு திறக்கும்னு தெரியாத ஆட்சி. இனி எந்த விடுதி வார்டனும் எந்த அலுவலக மேஜையும் யார் பார்க்க போகிறாங்கன்னு இருக்க முடியாது. போக்கா யாவனா பாப்பா நம்ம பார்த்துக்கலாம்னா இருக்க முடியாது. விடுதியில் படிக்கிற பிள்ளைகள்னா யாரோ ஒருத்தன் இல்லைங்க, நம்ம வீட்டு பிள்ளை அவன், சரிங்களா? அவன் தட்டில் என்ன இருக்குன்னு மாநில முதல்வரே எட்டி பார்த்துருக்காரு. புரியுதா? இதுதான் இந்த ஆட்சியோட 3வது காலத்து கதை. ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் 2 விஷயம் சொல்லிடுறேன். 1,
பழனி வழக்குலையும் ஆம்ஸ்ட்ராங் வழக்குலையும் யார் குற்றவாளின்னு முடிவு பண்ணுறது விசாரணை அமைப்பும் நீதிமன்றமும் தான். இப்போ இருக்கிறவங்க எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவங்க தான். ஆனால் ஒன்று, விசாரணை களத்தில் ஒரு மிஷின் ஓடுதுங்க. இப்போ நீதி காலத்தில் கதவு திறந்துருக்கு, நிர்வாக காலத்தில் 24 மணி நேரத்தில் சாப்பாடு வந்திருக்குங்க. 3க்கும் என் கையில் ஆவணம் இருக்குது, கதை இல்லை. ஸோ ரெண்டாவது, கேலண்டரில் கூறிங்க ஜூலை 22 ஆம்ஸ்ட்ராங் வழக்கு சுப்ரீம் கோர்ட், ஆகஸ்ட் 3 பழனி வழக்கில் தினமும் ஆஜர் உத்தரவு அமலுக்கு வர நாள். ரெண்டையும் காலை குரலையும் இந்த அரசியல் மேலும் சொல்லிட்டே நான் இருப்பேன். அவ்வளோதான் இன்னைக்கோட மேடை. இன்னைக்கு காலை குரல் நிகழ்ச்சியை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே மாதிரி சஜஷன் வீடியோவில் போட சொல்கிறேன். ஸோ நம்ம அட்டவணை ரொம்ப சிம்பிள் தான். தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல், மதியம் 12 மணிக்கு அரசியல் மேடை. ஸோ உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். மீண்டும் நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நான் சொன்னேன் இல்லையா, காலை குரல் நிகழ்ச்சி 6 மணிக்கு போஸ்ட் ஆகாது, கொஞ்சம் டிலேயாக போஸ்ட் ஆகும். ஆனால் கண்டிப்பாக போஸ்ட் ஆகும், அதில் மாற்றம் இல்லை இப்போதைக்கு, சரிங்களா? ஸோ அதனால் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நிறைய கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. அரசியல் மேடை நிகழ்ச்சியும் தொடர்ந்து பாருங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஹாப்பி சண்டே. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.